சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். நான் போனால் நீங்களும் போவீர்கள். போலி ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களை பூட்டி வைத்து வெள்ளை மாளிகை. பேச்சுவார்த்தை அல்லது போர், முற்றுகையை உடைத்தேயாக வேண்டும். ஈரானிய அதிகாரி அதிரடி. நாங்கள் சொல்வதை கேட்காவிட்டால் முழுமையாக பொருளாதார அழிவு, ட்ரம்ப் எச்சரிக்கை. பல டிரில்லியன் டாலர் பாதுகாப்பு பட்ஜெட் எங்கே போனது? அதிநவீன தொழில்நுட்ப தயாரிப்புகள், அதிகாரித்துவ தாமதம், தற்காப்பு ஏவுகணை தேவைகளின் அசுர செலவு. தெஹ்ரான் துறைமுக முற்றுகையை நீக்க வாஷிங்டன் நிபந்தனை. கீவ் நகருக்கு பாலஸ்டிக் அச்சுறுத்தல், நள்ளிரவில் கேட்டு சக்தி வாய்ந்த வெடிச்சத்தங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானிய படைகளிடமிருந்து உயிருக்கு அசுர அளவிலான நம்பகமான அச்சுறுத்தல் வந்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் துருக்கி நேட்டோ உச்சி மாநாட்டின் பொது அங்காரா விமான நிலையத்தில் உணவு வழங்கும் லாரியில் ஒளிந்து கொண்டு ரகசியமாக ராணுவ விமானத்திற்கு மாற்றப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தி வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ்கள் வெளியிட்டுள்ள புலனாய்வு அறிக்கையில் தொலைக்காட்சி கேமராக்கள் மற்றும் செய்தியாளர்கள் முன்னிலையில் பழமையான போயிங் 747 ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறிய ட்ரம்ப் சில நிமிடங்களிலேயே ரகசியமாக விமான நிலைய உணவு வண்டி மூலம் அமெரிக்க விமானப்படையின் சிறிய C-32A ராணுவ விமானத்திற்கு மாற்றப்பட்டு இங்கிலாந்து நோக்கி புறப்பட்டுள்ளார். துருக்கியின் அங்காரா நகரில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு ட்ரம்ப் கத்தார் நன்கொடையாக வழங்கிய புதிய போயிங் 747-8 விமானத்தில் வந்திருந்தார். ஆனால் ஈரானிய அச்சுறுத்தலை திசை திருப்ப இளநீல நிற பழமையான ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தை பழைய நினைவுகளுக்காக பயன்படுத்துவதாக ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் நாடகமாடியுள்ளார். பழமையான ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ட்ரம்புடன் பயணிப்பதாக நம்பிய சர்வதேச செய்தியாளர்கள் மற்றும் சில வெள்ளை மாளிகை ஊழியர்களுக்கு ட்ரம்பின் உண்மையான திட்டம் தெரிவிக்கப்படவில்லை. ஜன்னல் திரைகளை மூடியை வைத்திருக்க உத்தரவிடப்பட்ட செய்தி தொடர்பாளர்கள் ட்ரம்ப் இல்லாத போலி விமானத்திலேயே இங்கிலாந்தின் RAF மில்டன் ஹால் தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஜன்னல் திரைகளை ஏன் மூட சொன்னீர்கள் என இங்கிலாந்தில் செய்தியாளர்கள் கேட்டபோது, ஒருவேளை நாம் ஆபத்தான விமான பயணத்தில் இருக்கலாம், ஆனால் நான் போனால் நீங்களும் போவீர்கள், சரிதானே என ட்ரம்ப் தனது பாணியில் பதிலளித்துள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள கடல்வழி முற்றுகைக்கு ஈரான் தன்னை மாற்றியமைத்துக் கொண்டு பழக முற்பட்டால் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பேரழிவாக முடியும் என்றும், பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது பலத்தை பயன்படுத்தி போர் தொடுத்தோ அந்த முற்றுகையை உடனடியாக உடைத்திருந்தே ஆக வேண்டும் என்றும் ஈரான் சீனா வர்த்தக சபையின் தலைவர் மஜித் ரெசா ஹிரிரி பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய செய்தி நிறுவனமான ஹபார் ஆன்லைன் இதழுக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியின்படி, அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை தாண்டி நாட்டை நடத்திவிடலாம் என நினைப்பது மிகப்பெரிய தவறு என்றும், இது வர்த்தக செலவுகளை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி பெரும் ஊழலுக்கே வழிவகுக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவிலிருந்து ஈரானுக்கு ஒரு வர்த்தக கொள்கலனை கடல் வழியாக கொண்டு செல்ல $3000 மட்டுமே செலவாகும் நிலையில் தரை வழியாக கொண்டு செல்ல $12,000 வரை செலவாகிறது. ஈரானின் தெற்கு துறைமுகங்கள் வழியாக ஆண்டுதோறும் சுமார் 20 லட்சம் கொள்கலன்கள் நுழைவதால் கடல்வழி வர்த்தகத்திற்கு பதிலாக தரைவழி பாதைகளை பயன்படுத்தினால் இறக்குமதி செலவுகளில் ஆண்டுக்கு $18 பில்லியன் கூடுதலாக விரயமாகும். ஈரானின் ஆண்டுதோறும் $50 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெயல்லாத ஏற்றுமதிகள் அதிக செலவு பிடிக்கும் தரைவழி பாதைகளுக்கு தள்ளப்பட்டால் பொருளாதார ரீதியாக முற்றிலும் சாத்தியமற்றதாகிவிடும். ரயில் மற்றும் சாலை இணைப்புகள் வாரக்கணக்கில் அவசர தேவை பூர்த்தி செய்யக்கூடுமே தவிர கடல்வழி வர்த்தகத்திற்கு அவை ஒருபோதும் நீடித்த மாற்றாக அமையாது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் இருந்து உரையாற்றுகையில் ஈரானுக்கு எதிராக முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த 50 ஆண்டுகளில் மத்திய கிழக்கிலும் சர்வதேச அளவிலும் ஈரான் ஏற்படுத்திய பேரழிவுகள் மற்றும் சேதங்களுக்கு பொறுப்பேற்று தெஹ்ரான் பில்லியன் கணக்கிலான டாலர்களை போர் இழப்பீடாகவும் நஷ்ட ஈடாகவும் அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் வழங்க வேண்டும் என டிரம்ப் அதிரடியாக கோரியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீது அமெரிக்க கடற்படை தற்போது 100% முழுமையான கட்டுப்பாட்டையும் அசைக்க முடியாத கடல்வழி முற்றுகையையும் நிறுவியுள்ளதாக ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். ஈரானிய துறைமுகங்களை நோக்கிய கப்பல் போக்குவரத்தை முற்றிலும் முடக்கியுள்ள அமெரிக்க கடற்படை தெஹ்ரான் வளைந்து கொடுக்காவிட்டால் பொருளாதார ரீதியாக அந்நாட்டை தரைமட்டமாக்குவோம் என முழங்கியுள்ளது. முன்னதாக ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டுமானால் அமெரிக்கா தடைகளை நீக்குவதுடன் போர் இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என ஈரான்
வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியிருந்தார். இதற்கு நேரெதிராக பதிலடி கொடுத்துள்ள ட்ரம்ப், கடந்த அரை நூற்றாண்டில் ஈரான் ஏற்படுத்திய வன்முறைகளுக்கும் சேதங்களுக்கும் தெஹ்ரான் தான் அமெரிக்காவுக்கு பில்லியன் டாலர்களை இழப்பீடாக வழங்க வேண்டும் என கூறி நிலவரத்தை சூடேற்றியுள்ளார். ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியிலான கப்பல் போக்குவரத்தை அமெரிக்க கடற்படை தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும், தெஹ்ரானின் அச்சுறுத்தல்களுக்கு வாஷிங்டன் ஒருபோதும் பணியாது என்றும் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த இரும்புக்கரம் கொண்ட முற்றுகையால் ஈரானின் தெற்கு துறைமுகங்கள் முடங்கியுள்ளன. தரைவழி வர்த்தகத்திற்கு மாறினால் ஆண்டுக்கு 18 பில்லியன் டாலர் கூடுதல் செலவாகும் என ஈரான் சீனா வர்த்தக சபை ஏற்கனவே அலறியுள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு தெஹ்ரானை மூச்சு திணற வைத்துள்ளது. ஈரானும் ஓமானும் தொழில்நுட்ப ரீதியாக கப்பல் வழித்தட புவியியல் எல்லைகளுக்கு ஒப்புக்கொண்ட போதிலும் முன்னர் முற்றுகையை நீக்க வேண்டுமா அல்லது ஜலசந்தியை திறக்க வேண்டுமா என்ற அமெரிக்க ஈரான் பிடிவாதத்தால் அமைதி பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டையில் முடிந்துள்ளன. ஈரானுடனான போர் தொடங்கி 5 மாதங்கள் கூட நிறைவடையாத நிலையில் அமெரிக்க படைகளின் முக்கியமான பேட்ரியாட் தாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் மீதும் டோமாஹாக் குரூஸ் ஏவுகணைகளின் கையிருப்பு 60% முதல் 80% வரை சரிவடைந்துள்ளதாக CSIS மற்றும் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வுகள் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா ஆண்டுதோறும் 850 பில்லியன் டாலருக்கு மேல் தனது பாதுகாப்பு துறைக்காக செலவிட்டு வரும் நிலையிலும் ஒரு நடுத்தர அளவிலான எதிரி நாட்டை எதிர்கொள்ளும் போது ஆயுத பற்றாக்குறை ஏற்படுவது ஏன்? அந்த பணம் எல்லாம் எங்கே போனது? பென்டகனின் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் ராணுவ பொருளாதார வல்லுநர்களின் பார்வையில் இதற்கான முதன்மையான காரணங்கள் இதோ. அசுர விலை கொண்ட தற்காப்பு ஏவுகணைகள், ஈரானின் மலிவான ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள தற்காப்பு ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. ஒரு தாட் ஏவுகணையின் விலை 12 மில்லியன் டாலர்கள். ஒரு பேட்ரியாட் PAC 3 ஏவுகணையின் விலை 4 மில்லியன் டாலர்கள். ஒரு டோமாஹாக் குரூஸ் ஏவுகணையின் விலை 2 மில்லியன் டாலர்கள். ஈரான் வீசும் நூற்றுக்கணக்கான மலிவான தாக்குதல்களை தடுக்க அமெரிக்கா குறுகிய காலத்தில் பில்லியன் கணக்கிலான டாலர் மதிப்புள்ள கையிருப்பை செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. அமெரிக்க பாதுகாப்பு பட்ஜெட்டின் பெரும்பகுதி புதிய ஆயுத உற்பத்திக்காக நேரடியாக செல்வதில்லை. F-35 போர் விமானங்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் அடுத்த தலைமுறை ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வடிவமைக்க பட்ஜெட்டின் கணிசமான பகுதி செலவிடப்படுகிறது. உலகம் முழுவதும் பரந்து விரிந்துள்ள அமெரிக்காவின் 800க்கும் மேற்பட்ட ராணுவ தளங்கள், விமானம் தாக்கிய கப்பல்கள் மற்றும் அணு ஆயுத கட்டமைப்பை பராமரிக்கவே ஆண்டுதோறும் பல 100 பில்லியன் டாலர்கள் செலவாகின்றன. அமெரிக்காவின் பாதுகாப்பு தொழில்துறை அமைதிக்கால உற்பத்தி வேகம் கொண்டதாகவே உள்ளது. உதாரணமாக, அமெரிக்கா ஆண்டிற்கு சராசரியாக 86 டோமாஹாக் ஏவுகணைகளை மட்டுமே தயாரித்து வந்தது. ஆனால் ஈரான் போரின் முதல் மாதத்திலேயே 850க்கும் மேற்பட்ட டோமாஹாக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுவிட்டன. பேட்ரியாட் அல்லது தாட் ஏவுகணைகளின் சிக்கலான மின்னணு பாகங்கள் மற்றும் ராக்கெட் மோட்டார்களை உற்பத்தி செய்ய ஆண்டுகள் பிடிக்கும் என்பதால் உடனுக்குடன் கையிருப்பை நிரப்ப முடிவதில்லை. துணை பாதுகாப்பு செயலாளர் ஸ்டீவ் ஃபின்பர்க் சமீபத்தில் லாக்ஹீட் மார்டின், போயிங் மற்றும் நார்த்ரோப் கிரம்மன் போன்ற முக்கிய ஆயுத நிறுவனங்களுக்கு 21 நாட்களுக்குள் உற்பத்தியை 3 மடங்கு அதிகரிக்கும் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார். பல ஆண்டுகள் நீடிக்கும் தயாரிப்பு முறைகள் இனி ஏற்கப்படாது என பென்டகன் ஒப்புக்கொண்டுள்ளது. உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தின் பிரதான பாதையான ஹோர்மோஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பது தொடர்பான தொழில்நுட்ப கட்டமைப்பு குறித்து ஈரானும் ஓமானும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்திற்கு மிக நெருக்கமாக வந்துள்ளன. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஸ்மாயில் பாகாய் மற்றும் ஓமானிய அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆக்கப்பூர்வமானவை மற்றும் நேர்மறையானவை என உறுதிப்படுத்தியுள்ளனர். எஞ்சிய தொழில்நுட்ப சிக்கல்களை தீர்க்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் கூட்டறிக்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் வழித்தடத்தின் புவியியல் எல்லைகள் குறித்து இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. பாதுகாப்பான வழி செலுத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் கண்காணிப்பு ஆகிய சேவைகள் குறித்து விவாதங்கள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன. ஓமானுடன் எட்டப்படும் உடன்பாடு மட்டுமே ஜலசந்தியை முழுமையாக பாதுகாப்பானதாக மாற்றிவிடாது என்றும் ஏற்பட்ட முன்னேற்றத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்
வேண்டாம் என்றும் இருதரப்பும் எச்சரித்துள்ளன. தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டு ஈரான் தன் கடமைகளை நிறைவேற்றிய பிறகே ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை நீக்கப்படும். அமெரிக்கா முழுமையான தடைகளை நீக்கி போர் இழப்பீடுகளை வழங்கி முற்றுகையை விலக்கினால் மட்டுமே ஜலசந்தி முழுமையாக திறக்கப்படும். போருக்கு முன்பு நாளொன்றுக்கு 130 முதல் 140 கப்பல்கள் கடந்து சென்ற இந்த முக்கிய நீர்வழியில் ஆகஸ்ட் 3 முதல் 6 வரையிலான நாட்களில் வெறும் 33 கப்பல்கள் மட்டுமே கடந்து சென்றுள்ளன. தென்கிழக்கு உக்ரைனிய நகரமான சபோரிஷியா மற்றும் தலைநகர் கீவ் ஆகியவற்றை குறிவைத்து ரஷ்ய படைகள் நடத்திய நள்ளிரவு நேர கொடூர பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் வழிகாட்டப்பட்ட வான்வழி குண்டு தாக்குதல்களால் உக்ரைன் போர்க்களம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. சபோரிஷியா நகரில் ரஷ்யா நடத்திய அசுர தாக்குதலில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டதுடன் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தொழில்துறை வளாகங்கள், குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு மையங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த குண்டு வீச்சால் நகரின் பல பகுதிகளில் பிரம்மாண்ட தீ விபத்து ஏற்பட்டு மின்சார விநியோகம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவை தாண்டிய வேளையில் தலைநகர் கீவ் நகரில் அடுத்தடுத்து பேரிரைச்சலுடன் கூடிய வெடிச்சத்தங்கள் கேட்டன. தலைநகர் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது என எச்சரித்த மேயர் விட்டாலி கிளிச்கோ பொதுமக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார். செவ்சன் கிவ்சி மாவட்டத்தில் அவசர கால உதவி குழுவினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். சபோரிஷியா பிராந்திய ராணுவ நிர்வாக தலைவர் இவான் ஃபெடோரோவ் கூறுகையில் ரஷ்ய படைகள் 6 ஏவுகணைகள் மற்றும் 8 வழிகாட்டப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தி தொழில்துறை மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை அழித்துள்ளன என உறுதிப்படுத்தியுள்ளார். வடகொரியா வழங்கிய புதிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்க தயாரிப்பான PAC-3 பேட்ரியாட் வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகளுக்கு உக்ரைனில் கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ரஷ்யாவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைனிய படைகளும் ரஷ்ய எல்லைக்கு அப்பாற்பட்டு பெட்ரோகெமிக்கல் மையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இத்துடன் குறித்த காணொளி நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.